மோஸ்ட்லி அவருடைய சர்வீசஸ் ஐஎஸ்சி. அப்போ ரைட்டு எக்குன்னு நான் என் பர்சனல் ப்ராப்ளம் பேசி பிரயோஜனம் இல்லை. என் பாலகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தாரு. ஏஓ அட்மினில் இருந்தார். கடைசியில் நான் ரிட்டையர் ஆகிறப்போ அவர் தான் எனக்கு தைரியம் கை கொடுத்தது. பாலகிருஷ்ணன் விருதுநகர் ஜென்ரல் எங்கள் அந்த தெய்வத்தின் அருளால் நான் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து இந்த ஆஃபீஸுக்கு டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் அப்ளை பண்ணேன். ஏ கிருஷ்ணன் சூப்பரண்ட் இருந்தார். அவர் லேட்டராக இந்த பூனமலை ரோட்டில் போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போவில் இருந்தார். அவர்கிட்ட தான் 2-3 பேருக்கு எஃப்ஆர் புக் கூட கிடைக்காம இருந்து நான் வாங்கி கொடுத்தேன். அவர் இங்கே பிஎல்ஐ செக் பண்ணுறதுக்கு கூட வருவார் நம்ம ஆஃபீஸுக்கு. ரொம்ப அவர் ஃபேர்வெல் பார்ட்டி இருந்து போகிறப்போ அவர் ஒரு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு கிடைக்கும்னாரு. எங்கள் அப்பா போனப்போ 800 ரூபாய்க்கு கூட கவுண்டர் சைன் பண்ணி அவர்கிட்டே போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னாரு. வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நினைக்காம நானும் இருக்கிறதில்ல. சார் நாம் பெரிய பணக்காரராக இருக்க வேணாம். விஷயம் தெரியாமல் இருந்தால் கூட தெரிஞ்சுக்கிறோம். ஆர்வம் வரணுன்னா ஒரு வாத்தியாராக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரண்டாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கவனை தட்டி கொடுத்துட்டு அவனையும் மரியாதையாக உட்கார வச்சு சொல்லணும். அப்போ தான் உழைப்பு உயர்வும் வரும். அதுதான் என்னுடைய கருத்து. ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குவோம். ஒன்று, நம்ம பப்ளிக் சர்வெண்ட்டு யாரையும் உட்கார சொல்லி, குரூப் டியாக இருந்தால் கூட உட்கார சொல்லி தான் பேசுவேன். அது அந்த மரியாதை இல்லைன்னா நாம் அந்த பொதுத்துறையில் வேலை செய்கிறதுடைய அர்த்தமே இல்லை. அசோசியேஷன் சொல்லணுங்கிறது இல்லை. நாமளே ஒரு உதாரணமாக இருந்தாலே நம்மளுக்கு அசோசியேஷன் தேடி வருவாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. யாரையும் ஒரு நான் பெரிய ஆளுன்னு நினைக்கப்படாது. இன்றைக்கி போகிறோம் சார், 2 பேர் 4 பேர் அசோசியேஷனில் ஒரு ரூமில் பார்த்த 3 பேர் ஒழுங்காக ஒரேடியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. யூடிசியிலேருந்து வந்துருக்காங்க. அப்புறம் என்னாச்சு, ஒரு நாளைக்கு அவர் வேறு இடத்துல போட்டாங்கன்னாங்க. இவர் 2-3 நாள் பார்க்கல. இந்த 2 பேரும் அசோசியேஷன் ரூமில் கேட்குறாங்க, சார் அது எல்டிசியோ யூடிசியோ எனக்கு ஒரு சந்தேகம் அது. அப்புறம் அவர் வேறு செக்ஷனில் போயிட்டாங்கன்னாங்க. என்னடா அதுன்னா, அசோசியேஷன் ரூம்லேயே அவரை சத்தம் போட்டோம். அக்ரேசிட்டடு பாருன்னு நம்மளாம் சொன்ன உடனே யாருக்கா வராமல் தான் தயவுசெய்து சொல்லிவிடுங்க, என்னால் கவனிக்கலை. அப்புறம் அசோசியேஷன் செக்ரட்டரி அவர் இருந்தார். அவர் அந்த முந்தானத்து வந்திருந்தார், துரப்பாண்டியன். அவர்கிட்ட வாங்கி என்ன அவர் யூடிசி ஆகிட்டார் சார் அப்படின்னு. அப்போ நீ ஜூனியரான்னு. ஐயோ, அவரோட நான் சீனியரேன்னு 2 பேர் சொன்னாங்க. அடா மக்கு போய்ங்களா, இப்படி சொல்லிட்டீங்களே, கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி அசோசியேட் செக்ரட்டரிகிட்ட போய் நானும் கூட சொல்லி அப்புறம் எழுதி கொடுத்து பழைய டேட் போட்டு வாங்கி கொடுத்தோம். 2 பேருக்கு ஞாபகம் இருக்குது. அசோசியேட் ரூமில் நடந்தது. அது உதவி செய்யணும். பாவம், நம்ம மாதிரி ஆள் கஷ்டப்பட்டால் அந்த 10 ரூபாய் பெருசு இல்லை. அவருடைய மனசில் ஒரு நிறைவும் ஒரு உற்சாகமும் அவருக்கு வீட்டில் கிடைக்கிற அல்லது கூட இருக்கிற நண்பர்கள், ஆஃபீஸில் வேலை செய்கிற நண்பர்களுடைய அவனை மதிக்கிறப்போ அந்த மதிப்பு வருது பாருங்கள். அதுதான் மன திருப்தியை உண்டாக்கும். அதுதான் அசோசியேஷன் 10 ரூபா வாங்கி கொடுக்கறதில்ல. மக்களை மக்களாக மதிக்கணும். அது பிரதமருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் தான். நாம் பொதுத்துறை, அதுதான் நான் அசோசியேஷன்காரங்கள்ட்ட வேண்டிக்கிறது. இவங்கெல்லாம் என்னோட அவ்வளோ பழகுவாங்க, அவ்வளோதான். அதனால தான் இவங்ககிட்ட ரொம்ப இதாக போவேன். நம்ம என் குறைய போய் சொல்கிறதுக்கு அவங்க மேலே என்ன நான் மீட்டிங்கில் கூட கத்தியிருக்கேன். அசோசியேஷன் மீட்டிங்கில் முக்கியமான ஒரு கருத்து, கேன்டீன் இப்பொழுது அரசு துறை மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஊழியரெல்லாம் அது இல்லாத நேரத்தில் மாணிக்கம் செக்ரட்டரியாக இருந்த பீரியடில் அது துறையில் நாங்களாம் ஷேர் வச்சுருந்தோம் 5 ரூபா. அப்புறம் பின்னால் கொடுத்தாங்க. அப்போ என்னன்னா 6 மாதத்துக்கு அக்கௌண்ட் போடுறாங்க. மாதம் நஷ்டம். நான் மீட்டிங்கில் போய் அதை நம்மளை இந்த மன்னிக்கணும்,
குரூப் டி நண்பர்கள் கொஞ்சம் இவங்க கலாட்டா பண்ணி என்னை நிற்க வைக்க உட்கார வைக்கணும்னு பார்த்தேன். நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன்ட்டேன். நண்பர்களே, இது 6 மாதம் நாம் 6 மாதமாக நஷ்டமாக வருது. நம்ம இதுக்கு இல்லை பெரிய பணம் வரதில்லை. ஆனால் சர்க்கார் மானியம் வருது, எல்லாம் சரி. டிஏஜி எக்ஸ்பேக்டர்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 2 மாதமாக போட்டிங்கன்னா பரவாயில்ல. 7 மாதத்துக்கு சேர்ந்து நஷ்டம்னு போட்டு சொன்னால் எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது தவறான முறை அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதை இந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டு இனிமையாவது செய்யக்கூடாதுன்னு அப்புறம் மாற்றினாங்க. கேன்டீனில் 7 மாதத்து அக்கௌண்ட் ஒரே மாதிரி போட்டாங்க. இதெல்லாம் நாம் அதாவது நஷ்டப்படுறது எல்லா கம்பெனியும் இருக்குது. ஒரு உதாரணம், நாம் ஆடிட்டு இருக்கோம் இல்லைங்கிற. இப்போ கட்சி வாரிக்காக நான் பேசலை. ஏர் இண்டியா அன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ஆண்டப்போ ஏர் இண்டியா நஷ்டம்தான். நாங்கள் கட்டுறோம், நீங்கள் கட்டுறோம், எல்லாம் இன்டர்நேஷ்னல் எல்லாத்தையும் ஒன்றா சொன்னீங்க. அப்போது இதுவும் இந்த அரசு மாறலாம். அது அந்த துறையினுடைய ரொட்டீன் ஃபேக்டர்ஸ். அது பல காரம் உள்ளூரில் உக்ரைன் ரஷ்யா போர், ரஷ்யா போர் மாதிரி காலத்தினால அது போகாமல் இருக்கலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் செய்யணுன்னு அது அப்புறம் சரியாக போச்சு. அது மாதிரி அதுதான் நம்ம குறிக்கோள், எல்லோருக்கும் நல்லது. அப்புறம் இன்னொன்று, இவருடைய ஃபாதரில் இருக்கப்போ ஒரு சமாச்சாரம், ரம்மி ரெக்கேஷன் கிளப்பில் ரம்மின்னு ஒரு இது, அது சர்வாதிகார கும்பல் மாதிரி இருந்தது. கோச்சக்கூடாது. விஸ்வநாதன் இவங்கெல்லாம் அவங்களுக்கு அது அந்த ரம்மி ஆடிட்டு தான் வீட்டுக்கு போகணுங்கிற பழக்கம். கட்சி போச்சுன்னு இருப்பார். இப்படி விஸ்வநாதன் தெரியும் சார் எனக்கு. அவங்களுக்கு பணத்துக்காக ஆடலைன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. இப்போ பொழுதுபோக்கெல்லாம் இல்லை, வெறி. 5 மணி ஆச்சுன்னா கை காலம் நடுங்கும். அதை வெறி நாம் சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. ஸ்டர்லிங் ரோடில் ஆஃபீஸர்ஸ் கிளப் இருக்குது. எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் ஐஏஎஸ் கே குப்புசாமின்னு. ஐயோ ரொம்ப நேரம். கே குப்புசாமின்னு எங்கள் சொந்தக்காரர் தான் ஐஏஎஸ். நான் அது சொல்ல ஒரு குறிப்பிட்ட பேர் இல்லை. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன அது ஒரு அங்கத்தில் உள்ள ஒரு அங்கம் தனியாக சர்வாதிகாரமாக இருக்கக்கூடாது. அது நமக்குள்ளேயே வெறுப்பை உண்டாக்கும், அந்த ஒற்றுமையை குலைக்கும். அப்புறம் நானும் நீங்களுமே பார்க்காம போவோம். அப்படி நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களே என்னடான்னா இது காரணம் இதுதான். அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் அந்த யூனிட்டியை நாம் மாற்றக்கூடாது. இப்போ ஆஃபீஸில் சண்டை போடுவோம், ஃபைலில் சண்டை போடுவோம். வெளியில் வந்தால் நாம் எல்லோரும் நண்பர்கள். அதாவது இப்போ திருக்குறளுக்கு 10 பேர், தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிகர், பரிமளர், கடலர், அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவானே. ஒரே எழுதுனது முந்தானத்து பெரியண்ணன் ஒரு கூட வச்சுருக்கேன். திருக்குறள் நான் தெலுங்கு தான் பேசுகிறேன். எனக்கு தெலுங்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, தமிழ் தான். எனக்கு கூட சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருந்தார். 67 கேட்டார், ஏன் 3 வருஷம் கழித்து கேட்குறீங்க? 2வது நோட்டீஸ் போட்டுவிட்டேன். 2வது நீங்கள் சர்டிஃபிகேட் பார்த்துட்டு தான் கேட்கணும்னு சொன்னேன். அது பேர் சொல்லிட்டேன்னா இல்லை. அதனால் அவங்களுக்கு தகுதிக்கு பார்க்கணுன்னு அதை பார்த்துட்டு கேளுங்கய்யா, தப்பாயிட போகிறதுன்னு. அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி உயரமாக இருப்பார். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருந்தார். அதாவது மனிதனின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவன் எந்த தகுதியாக இருந்தாலும் அவனை என்கரேஜ் பண்ணணும். நான் ஆசிரியராக இருந்திருக்கேன் ஒரு 4 மாதத்துக்கு. என்ன கிளாஸ்? எஸ்எல்சி வரைக்கும். குருவாரெட்டி ஒரு ஸ்கூலில் குருமூர்த்தி எம்எல்ஏவே நான் பாராட்டியிருக்கார், காங்கிரஸ் எம்எல்ஏ. பவானியிலேருந்து உள்ளே போனோம். என்னன்னா அந்த படிக்காத பையனை தட்டி எடுத்து முன்னால் உட்கார வச்சு எழுத வச்சு செஞ்சு படித்தா தான் அவன் முன்னுக்கு வருவான். அதுதான் நமது கருத்து. தவறை திருத்த சொல்கிறத எழுதுகிற மாத்திரம். இப்போ நாமளே ஆடிட்டில் போகிறோம், இதை இப்படி பண்ணியிருக்கணும், ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லணும். அந்த மனித அபிமானம் கொஞ்சம் இருக்கணும். அதுதான் நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அதுக்காக நாம் பெரிய பாயிண்ட் இப்போ 1000 ரூபா உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், 1000 ரூபா வரைக்கும் எழுத வேணாம். நாங்கள்
நான் 10,000 ரூபா வரைக்கும் எழுத மாட்டேன். அதனால தான் இப்போ ஆடிட்டே வேணான்ட்டாங்க. இப்போ ஆடிட்டே வேணான்ட்டாங்க, எல்லாம் ரிவ்யூ பண்ணால் போதுன்ட்டாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு இல்லை இப்போ. அதை விட ஒரு நல்ல இன்சிடென்ட்ஸ் ஒரு சொல்கிற சிரிப்புக்காக. ஆனால் நடந்தது கைத்தறித்துறையில் ரிபேட் கொடுக்குறான். கைத்தறி பட்டு எல்லாம் உண்டு, இப்போ இருக்கோ தெரியாது. சில்க்குக்கு பெஸ்ட்டு பட்டு எல்லாம் அது ரேர் தான் வாங்குவோம். அதுக்கு பர்சன்டேஜும் குறைச்சல் 200 ரூபாய் தான் மேக்ஸிமம் கொடுக்கலான்னு இருக்குது ஒரு ஆளுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டை அந்த பீரியடுக்குள்ளே போடுற மாதிரி எல்லாம் வியாபாரிகள்கிட்ட கொடுத்து பழைய டேட்டையும் போட்டு கொடுத்துட்டு அதில் பணம் பண்ணுவாங்க. அதை நாம் கண்டுபிடிக்க முடியாது, நாம் வவுச்சரை வச்சு தான் பண்ண முடியும். அது ஒரு பக்கம் போட்டும் அதில் சொன்னப்போ இது இப்படியே 5-6 வருஷமாக இருக்குது. அரசுடைய கொள்கைங்கிறது தெரியறது. அதனால் அந்த பட்டு வந்து சங்கத்திலேருந்து வாங்கினா கூட அது தேங்கி போயிடும். அதனால் வந்து நாம் வந்து அதை அரசுக்கு தெரியப்படுத்தணும். அதை கிராஜுவலாக எடுத்தவனும் ஒழிக்க முடியாது. இப்போ மதுக்கடைன்னு இருக்கோம், அவன் எடுத்தவனும் ஒழிக்க முடியாது. வரும் ரெவென்யூ அதுக்கு வேறு வழி பார்க்கணும். பழகிறவனுக்கும் இப்போ காலையில் நாம் லாட்ஜில் போகிறோம் வெளியூரில், காலையில் எழுந்தவுடனே அதை கற்பா லாட்ஜில் கீழே எழுந்தவுடனே அவன் திறக்கிறதுக்கு முன்னால் காப்பிக்கு நிற்கிறோம், வேறு எந்த கடையும் திறக்காதுன்னு. அந்த மாதிரி ஒரு வெறி பழக்கம், சார் சொன்ன மாதிரி வெறி ஆர்வம் உண்டாயிடும். பழக்கம்னு சொல்லலாம், வெறிங்கிறது இல்லை, அது தொடர் பழக்கம் வந்து வெறி ஆகிடுது. அது குறையா சொல்ல முடியாது. அதனால் அதுக்கு எதாவது பண்ணணும்னு எழுதுனேன். இதே நான் இப்படி எழுதியிருக்கீங்க. அது எழுதினவர் வந்து ஆடிட்டர், அதை அப்ஜெக்ட் பண்ணவர் ஏஏஓ. நான் போயிட்டேன் அங்கே. சுப்பிரமணியன்னு ஒருத்தர் என்னோட டிசி லெவலில் இருந்தார், ஆடிட் 2ல் கூட போஸ்டிங்கில் இருந்தார் ஏஏஓவா. அப்புறம் வந்து அவரை நான் ரிலீவ் பண்ணேன். நான் போனோடனே சொன்னாங்க, இருங்க நான் 4 நாளாக இல்லை, அவர் போனது விட்டது எல்லாம் அட்டண்டன்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு கொஞ்சம் சாப்பிட்டு பேசுவோம். சாப்பிட்டோம், எல்லாம் உட்காரலாமான்னு. ரூமை மூடுங்க, வெளியே அவங்க பேச பார்க்கக்கூடாது. நாம் யார் அவங்க கருத்து சொல்கிறப்போ இன்னொருத்தர் பேசக்கூடாது. 2 பேரும் கருத்து சொன்னாங்க. நான் உங்கள் கருத்து நான் சொல்லிட்டேன். அவர் நண்பர் ஜெயராமன் எழுதினது தான் ரைட்டு, ஏஏஓ அப்ஜெக்ட் பண்ணது தப்பு. இருந்தாலும் அதுக்காக இவருடைய கருத்து நான் சொல்ல, அதை நான் டச் பண்ணி தரேன்னு எழுதி அவர் பேரை போட்டு அவரே எழுதி சொல்லி அது டைரக்டர் ஆஃபீஸில் போனேன். நான் போனப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு முஸ்லீம், அந்த அவர் வந்து சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் ஜெயலலிதா மேடத்துக்கு ப்ரைவேட் செக்ரட்டரியாக கூட இருந்திருக்கார். பேர் ஞாபகம் இல்லை, முஸ்லீம் அவர். அப்புறம் அவர் டிஸ்கஷன் வந்தோடனே அந்த பாயிண்ட் எழுதினவருக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு கன்க்ராச்சுலேட் பண்ணுவாங்கிறார். அக்கௌண்ட்ஸ் பாரோட ஐடியா நான் தான் இருந்தேன். அப்புறம் கை கொடுத்தாரு. எதுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து பாராட்டுற மாதிரி இருக்கிற கருத்து கொண்டு போய் டச் பண்ணணும். அந்த ஆடிட்டருக்கு என் மேலே ரொம்ப சந்தோஷம். இவர் கொஞ்சம் இல்லைப்பா, இது இப்படி நம்ம கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதனால் இப்போது பத்திரிக்கை விளம்பரம் சொல்ல தினமலருக்கு அவர் என்ன சொன்னார், அதில் ஒரு டைரக்டருடைய ஒய்ஃப் போயிட்டாங்க. அவர் நல்லா வேலை செஞ்சாங்க, கணவனுக்கு நல்வழி போயிருப்பாங்கங்கிறது மாதிரி படம் போட்டான், எல்லாம் சரி. இன்னொருத்தர் செய்யணுங்கிற கருத்து தானே, அவ்வளோதாங்கிற மாதிரி இல்லை, கருத்து இருக்கலாம். அதை ஈடுபாடோடு செய்கிறதுனால தான் அந்த கணவர் வந்து அந்த படத்தை போட்டு அனுதாபம் தெரிவிக்கிறார். எல்லா வீட்லேயும் செய்கிறாங்களா இல்லையே. அது மாதிரி அந்த கொள்கை ஈடுபாடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது கருத்து. ஐயோ நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், கோபப்படாது. நீங்க எப்பவுமே அப்படித்தானே. ஆனா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். சார் நீங்க இந்த சைட்ல வந்துருங்க சார்.
திவ்யநாதன் ஹாஸ்பிட்டு சரி சரி மதுரையில் திவ்யநாதன் இருந்தார். ஏன் திவ்யநாதன் அவரோட படிச்சிருக்காங்க கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி. Long day come A.V. Subramaniam. 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 Long live come A.V. Subramaniam family. Long live come A.V. Subramaniam family. நன்றி. வணக்கம்.